ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த சிங்க் டேப் ரொம்ப ப்ராஸ்னால ரெஸ்ட் ஆகுது. அதனால் இந்த டேப் நம்ம யூபிவிசியில் மாற்றலான்ட்டு ஹவுஸ் ஓனர் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம இப்போ மாற்றி கொடுக்க வந்திருக்கோம். இதை எப்படி மாற்றுறதுன்ட்டு தான் நம்ம இது எவ்வளோ கெமிக்கல் போட்டோம் ஒன்றும் கிளியர் ஆகலை. அதனால் நம்ம ஹவுஸ் ஓனரே பிரகாஷ் என்ற கம்பெனியில் சிங்க்கு டேப்பு வாங்கி வந்திருக்காங்க. 2 டேப்பு மாற்ற போகிறோம். ஒன்று கார்ப்பரேஷன் வாட்டர், ஒன்று டேங்க் வாட்டர். 2 டேப்பு மாற்றுறோம். நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. அதாவது காஸ்ட்டுக்கு ஏற்ற குவாலிட்டி கரெக்டாக இருக்குது. இதுதான் ஆங்கில் வால் மாரி மாடலில் இருக்கும். இதை நம்ம எப்படி மாற்றுறதுன்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பாருங்கள், குரு டேப்பு தான் போட்டிருக்காங்க ஏற்கனவே. அதில் பாருங்கள், அந்த கரெக்டாக கொக்கு மாடல்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஒரு நெட்டு இருக்கும். அதை லைட்டாக ஸ்பேனரில் லூஸ் பண்ணிட்டு திரும்பி கையால் தான் கழட்டணும். அதை நான் எப்படி கழட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். கையால் கழட்டினாவே வந்துடும். ஃபஸ்ட் டைம் மட்டும் ஒரு த்ரெட்டு மட்டும் நம்ம இந்த ஸ்பேனரால் யூஸ் பண்ணுறோம். அடுத்து எல்லாமே கையால் தான் நம்ம இது பண்ணுறோம். அதே போல் தான் இந்த டேப்பை நம்ம கழட்டிக்கிறோம். 2 டேப்பு மேலே எப்பயுமே சிங்க்கு டேப் மேலே டேப்பை கழட்டிட்டு தான் நம்ம சிங்க்கு டேப்பை அவுக்கு ரிலீஸ் பண்ணணும். இல்லைன்னா ரிலீஸ் பண்ண முடியாது. இது பாருங்கள், இதில் இருக்கும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. முழுசாக பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் எப்படி இந்த டேப்பை ஃபிக்ஸ் பண்ணலான்ட்டு நம்மளுக்கு இந்த ஒரு அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர் ஒன்று மட்டும் போதும் ஒரு சிங்க்கு டேப் ஃபிக்ஸ் பண்ண. ரெண்டாவது அதுக்கடுத்து உள்ளே ஒரு 12ஆம் நம்பர் அலாங் கீ தேவைப்படும். இது 2 நம்மளுக்கு இருந்தாவே நம்ம இந்த டேப்பை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதை நம்ம எப்படி பாருங்கள், கரெக்டாக எப்படி ஒரு ஸ்பேனரில் போட்டு கையை தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். டேப்பை ஃபிக்ஸ் பண்ணக்குள்ள கை பவர் நம்ம கையால் எந்த அளவுக்கு டைட் வைக்கணுமோ டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பேனரால் ஒரு சுற்று டைட் வைக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி திறந்து விட்டுட்டு அடுத்து செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அழகாக டைல்ஸ் ஒட்டிட்டு டைல்ஸுக்கு 2 நாளே முறையாக பேக் பண்ணிட்டு போயிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது தான் ஒரு டஃப்லான் டேப் தான். நம்ம எப்பயுமே யூபிஎஸ் டேப் டஃப்லான் டேப் தான் போடணும். த்ரெட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, நூல் எப்பயுமே. ஏன்னா அதான் நல்லது, சேஃப்டி. நூல் அதிகமாக போட்டுட்டிங்கன்னா த்ரெட்டு இதாக வேஸ்டேஜ் ஆகிடும். இங்கே பாருங்கள், நான் கையால் தான் டைட் வைக்கிறேன் பாருங்கள். இந்த கையால் டைட் வச்சிங்கனாவே போதும். ஏன்னா கிராச்சஸ் ஆகாது. பிவிசின்றதுனால கொஞ்சம் டேப் டேமேஜ் ஆகும். அதனால் நம்ம கையால் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு அடுத்த முறை ஸ்பேனர் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு டேமேஜ் ஆகிடும். இதை தான் பாருங்கள், எப்படி நம்ம யூஸ் பண்ணுற 2 டேப்பும் அதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அந்த த்ரெட்டில் எப்பயுமே நான் எப்படி ஓப்பன் பண்ண பார்த்திங்கன்னா அதே போல் தான் ஃபிக்ஸ் பண்ணக்குள்ளேயும் ஃபஸ்ட்டு அந்த ஆங்கிள் வால்வை நம்ம எது லாஸ்ட்டாக கைட்டை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கடுத்து கொக்கு மாடல் நம்ம இதுமாரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கையால் தான் டைட் வைக்கணும். லீக்கேஜெலாம் ஆகாது. ஓரிங் மாடல் இருக்கும். அப்படி ஆகுதுன்னா லைட்டாக தான் ஸ்பேனர் வச்சு நம்ம டைட் வைக்கணும். டைட் ஸ்பேனரில் நம்மளுக்கு ஒரு கிரிப்புக்கோசரம் ஒரு காட்டன் துணி வச்சு டைட் பண்ணணும். கிராச் வரக்கூடாமல் இருக்குது. பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். பிரகாஷ் கம்பெனி டேப்பு நல்ல ஒரு இது கம்பெனி நம்ம சொன்னது கிடையாது. ஹவுஸ் ஓனரே வாங்கி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சதுனால அதெல்லாம் வாங்கி வந்திருக்காங்க. பாருங்கள், நல்ல ஒரு ஈவனாக அழகாக இருக்குது பாருங்கள். தண்ணி ஃபோர்ஸ் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. தண்ணி நல்லா சிங்க்குள்ளேயே நல்லா ஊற்றுது. வெளியிலையும் ஊற்றல. நல்ல குவாலிட்டியாக, அதான் காஸ்ட்டுக்கு ஏற்ற குவாலிட்டி இருக்குது. நல்லாயிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் பட்டனை கண்டிப்பாக அழுத்துங்க. அப்போ தான் அனைத்து வீடியோ சம்மந்தமான வீடியோவும் பில்டிங் சம்மந்தமான வீடியோ நம்ம சேனலில் போடுறோம். அனைத்து வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு ரெஸ்ட் ஆச்சுன்னா இதுதான் ப்ராப்ளம். என்ன தான் நீங்கள் கெமிக்கல் போட்டாலும் அந்த ரெஸ்ட் கவர் ஆகுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.